Hello humans, I hope you all doing good. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். So இன்னைக்கு I have decided to take a vlog back to gym vlogs. ஹெவியா மழை போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? சரியான மழை போயிட்டு இருக்கு. No excuses. So we are not going to skip the gym today. எந்த மழையா இருந்தாலுமே நம்மள்ட்ட ஒரு வெப்பன் இருக்கு. இதுதான் அந்த வெப்பன். ஸோ நம்ம இந்த வெப்பனை யூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து நேராக ஜிம்முக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு என்ன ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ திங்க் ஃப்ளட்டே வந்துடும் போல இருக்கு. நோ எக்ஸ்கியூசஸ். ஓகே, கோ அண்ட் ஹிட் த ஜிம். ரொம்ப புயல் மாதிரி இருந்துச்சுன்னா தடுத்துருங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் போய் எங்கேயாச்சும் விழுந்துடாதீங்க. உங்களை நீங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. மழையில் ஜிம்முக்கு போகிறதுன்றது வந்து எக்ஸ்கியூஸ் இல்லை, போகணும்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடில் வருவாங்க, கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் கைஸ். ஆனால் ஸ்லோவாக போகணும். இஃப் யூஆர் சம்மன் ஹூஸ் ரைடிங் பைக்ஸ் அண்ட் ஆல், கார் பைக் யாராவது ரைட் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. ஏன்னா நடந்துட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு ஜிம் போய் சேருவோமான்னே தெரியலையே. ஐயோ, ஒரு ஆட்டோக்கார ஸ்பீடாக வர்றாரு. மாட்டாமே முன்னாடி பாருங்க, அவ்வளோ தண்ணி நிற்கிது. போயிடுவோமா? இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். ஆன்டி ஹேஸ் நோ ஸ்கில்ஸ். மழையாவது ஏதாவதுன்னு சொல்லி வந்துருக்காங்க. குல்ஃபி ஐஸ் சாப்பிடலாம் நம்ம போல இருக்கேன். நமக்கு எதுக்கு? நெக்ஸ்ட் ஆன்டி ஹேஸ் நோ ஸ்கில்ஸ். Look. ஐயோ, போகவே முடியாது பாருங்க. அது பாருங்க, இவ்வளோ தண்ணி இருந்தால் எப்படிங்க போகிறது? நான் வேறு கொஞ்சம் ரிஸ்க் பண்ணிட்டேன் போகிறதுக்கு. சில நேரம் எக்ஸ்கியூஸ் இதுக்குள்ள போல இருக்கு. ஏன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் டேஞ்சர் ஜாஸ்தி. எங்கே வந்து ஓட்டை இருக்குது, எங்கே அவன் குழி தோண்டி வச்சுருக்கான், இல்லை எங்கே கரண்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, எதுவுமே தெரியாது. பார்த்துருங்க, சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. அங்கிள் வாட் நோ சி. எல்லோரும் ஒரு மாதிரி பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தானுங்க. இவன் என்னடா இந்த மழையில் குறைய பிடிச்சிக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எங்கடா போயிட்டுருக்கான்னு சொல்லி. ரொம்ப ஜாஸ்தி மழையாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. பட் இந்த மாதிரி நார்மலாக கொஞ்சம் மழையாக இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம், ட்ரை. ஐயோ ಸ್ವಲ್ಪ ತಿರ್ಕೊಳ್ಳಿ. யப் கைஸ், வி ஹவ் மேட் இட். நான் வந்துட்டேன் ஜிம்முக்கு. நான் கூட இது வந்து லைட்டாக நினச்சிட்டேன், சாதாரண மழை தான் போடுறதுன்னு நினச்சிட்டேன். நீங்கள் லிட்டரலி பார்த்துருப்பீங்க, ஃப்ளட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நோ எக்ஸ்கியூசஸ் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவ்வளோ மழையெல்லாம் இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க வேணாம். ஜிம் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் தட். இப்போது வந்தாச்சு, இந்த மழையில் எப்படியோ இங்கே வந்து சேர்ந்தாச்சு. பிரச்சனை என்னென்னா, இப்போவே ஆல்மோஸ்ட் 2:45 கிட்ட ஆகுது. அண்ட் ஐ ஹாவ் ஒன்லி லைக் 4 o'clock எனக்கு கேப் இருக்குது. நான் இங்கேருந்து இப்போ வந்து 3:15 இல்லைனா 3:20 விட்டால் தான் என்னால் கேப் பிடிக்க முடியும். ஏன்னா ரெடி ஆகணும். ஓகேங்களா? அதான் பிரச்சனை. கேப் பிடிக்க முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஆர்ம் டே. So if you are someone who is watching this video for arm growth, yes, நீங்கள் வந்து கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஜிம் ரிலேட்டட், ஆல்சோ இந்த ட்ராவல் விலாக்ஸும் வரப்போகுது. நீங்கள் வந்து ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரிங்க, நீங்கள் வேறு மாதிரி. தேங்க்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய விலாக்ஸ் போட்டுட்டோம், ஜிம் விலாக்ஸ், லைக் பேக் டே, செஸ்ட் டே, ஆர்ம் டே, லெக் டே கூட போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டே போடணுன்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு யாரும் ஜிம்முக்கு வரப்போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கேன். நமக்கு கொஞ்சம் கம்மியான டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோ முடியுதோ
அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஒர்க் அவுட்ஸ் பற்றி. ஓகே, அண்ட் வாட் எவர் ஐம் எக்ஸ்பிளைனிங் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும்தான் நான் வந்து அதை பேசுகிறேன். ஐம் நாட் அ பர்சனல் ட்ரைனர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. முதல்ல ஷூஸை போட்டுப்போம். சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், நினையாமல் இருந்தால் சரி. சாக்ஸ் நினைல கைஸ், சூப்பர். ஐயோ லைட்டாக இங்கே நினைஞ்சிருக்கு கைஸ், சாரி. ஐயோ இது மட்டும் நினைஞ்சிருக்கா, பரவாயில்ல. இப்போது இன்னொரு விஷயம், இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வரும்போது எவ்வளோ ஃப்ளட் இருந்துச்சோ அதை விட ஜாஸ்தியாக ஃப்ளட் இருக்க போகுதோ தெரியல. கொஞ்சம் வீராப்பில் ஜாஸ்தியாக பேசிட்டோமோ, சும்மா மூடிட்டு வீட்டிலே உட்காந்துருந்துருக்கலாமோ கூட தோணுது. பரவாயில்ல, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? கடவுளே காப்பாத்து. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆம் டே பார்க்க போகிறோம் இல்லையா? நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஹோல் பாடிக்கு கொஞ்சம் வார்ம், டார்கெட்டல் மசிலுக்கு கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஷோல்டர்ஸ் கூட நீங்கள் வார்ம் அப் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஏன்னா அதுவுமே இன்வால்வ் ஆகும். அண்ட் இட் இஸ் ஆர்ம் டே. நெக்ஸ்ட்டு ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ்க்கு நான் எப்பயுமே ஒரு நார்மல் கிக் பேக்ஸ் கொடுத்துருவேன். இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுங்க கைஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டாட்டிக் ஹோல்ட், இங்கே ஆல்டர்னேட் கர்ல்ஸ். இப்போ இந்த கையில் ஸ்டாட்டிக் ஹோல்ட், இந்த கையில் கர்ல்ஸ். இதெல்லாம் நல்லா வார்ம் அப் ஆகிடும். இவ்வளோ பேசுகிறேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் தெரியல. ஸோ இன்றைக்கான ஆர்ம் டே இட் இஸ் கோயிங் டு பி ட்ரைசெப் டாமினண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ட்ரைசெப் டாமினண்ட்டாக இருக்க போகிறதுனால we are going to start with incline skull crushers, அண்ட் அதுக்கப்புறமா பைசெப்ஸ்க்கு ஸ்பைடர் கர்ல்ஸ் பண்ண போகிறோம், அண்ட் அதுக்கப்புறமா கேபிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண போகிறோம், அண்ட் அதுக்கப்புறமா கேபிள் நேரோ கர்ல் பண்ண போகிறோம் ஃபார் பைசெப்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா டிப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ only 5 ஒர்க் அவுட்ஸ். our intensity is going to be higher and our volume is going to be lower. That is why I chose only 5. ஓகே, ஸோ இந்த 5 எக்ஸசைஸை நம்ம பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். do not skip. ஓகே, பாருங்கள், பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்களோட ஆர்ம்ஸை பெருசாக்கிறதுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் எவ்வளோ ரெப்ஸ் பண்ணணும், எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இன்க்ளைனில் we are going to do டம்பிள் வச்சுக்கிட்டு ஸ்கல் க்ரஷர்ஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த அமேசிங் ஒர்க் அவுட்ஸ். ஓகேங்களா, பார்க்கலாம். இந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கேன். இந்த மாதிரி மழையை பார்க்கும்போது தான் இன்னும் சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. சின்ன வயசில் இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா வீட்டில் எழுப்பவே மாட்டாங்க. பிகாஸ் தி ஆல்ரெடி நோ ஸ்கூல் எப்படி இருந்தாலும் லீவாக தான் இருக்குன்னு சொல்லி எழுப்பவே மாட்டாங்க அம்மா. நாங்கள் நல்லா தூங்கிட்டு எழுந்திரிச்சு பார்க்கும்போது வீடே கொஞ்சம் லைட்டாக டிம்மாக இருட்டாக இருக்கும். ஒரு சின்ன லைட்டு எரிஞ்சிட்ருக்கும். டிவி வந்து ஆன் பண்ணி வச்சுருவாங்க. டிவியில் கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே பெட் காஃபி இல்லைன்னா பெட் டீ அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்கும் அந்த வைவு. ஆனால் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டாக கரெக்டாக அந்த 9 மணி வாக்கில் வெயில் அடிச்சிடும். ஸ்கூல் ஓப்பன். ஓகேங்களா, திருப்பி ஓடு, ரெடியாக கிளம்பு. அந்த மாதிரிலாம் ட்விஸ்ட்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கும் நடந்துருந்துச்சுன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் அந்த ஸ்டோரியும் படித்து பார்க்குறேன். ஸோ இன்க்ளைன் டம்பிள் ஸ்கல் க்ரஷருக்கு நான் வந்து ரொம்ப ரோல் ஆகுது வேறு மாதிரி கன்னடாவும் சேர்த்து பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஐயோயோ சேர்த்துங்க சரின்றேன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இன்க்ளைன் டம்பிள் ஸ்கல் க்ரஷர் பார்க்க போகிறோம். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்க வெயிட் எப்படின்னா அரவுண்ட் 12 reps கிட்ட நான் ஃபெயில் ஆகிற மாதிரி. ஓகே, 15 kg டம்பிள் கைஸ். You're ready to perform this exercise. ஓகே, உங்கள் தலைக்கு கொஞ்சம் பின்னாடி டம்பிள் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டம்பிளை அப்படியே கீழே கொண்டு போய் 1
ஸோ கீழேருந்து மேலே அந்த கீழே கொண்டு போய் நிற்பாட்டுறீங்களா, அங்கே ஒரு 1.5 செகண்ட்ஸ் இல்லைன்னா 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தெரியும், தெரிக்கும் பெயின். 9 10 1 2 3. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சர்ப்ரைசிங்காக 1 or 2 reps எக்ஸ்ட்ராவே பண்ணிடலாம். தட் இஸ் கிளியர்லி பேஸ்ட் ஆன் ஹவு மச் எனர்ஜி லெவல் யூ ஹேவ். ஓகே, ஸோ 12ன்னு வச்சுட்டு ஏன்டா 13 பண்ணேன்னு கேட்காதீங்க. இட் ஹேப்பன்ஸ். சில நேரத்தில் 12ன்னு வச்சுட்டு 10 கூட தாண்ட மாட்டோம், அதுவுமே ஹேப்பன்ஸ். ஓகே, போன ஆர்ம் டேல வந்து நம்ம வந்து பைசெப் டாமினண்ட்டாக பார்த்துருப்போம். அந்த விலாக் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே பாருங்கள். ஸோ போன ஆர்ம் டேல இட் இஸ் கம்ப்ளீட்லி பைசெப்ஸ் டாமினண்ட்டாக பண்ணோம். இந்த ஆர்ம் டேல ட்ரைசெப்ஸ் டாமினண்ட்டாக பண்ண போகிறோம். நம்ம நேற்று ஆக்சுவலி நல்லா 8 hours தூங்கி இருக்கிறதுனால எனர்ஜி லெவல்ஸும் சரி, அந்த இன்னும் அந்த பூஸ்ட்டுமே அப்படியே பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், போன்விட்டானால அந்த அது இருக்குது. அந்த ஒரு மாதிரி நான் பண்ணிடுவோம், செஞ்சுருவோம், தள்ளிடுவோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் ரேஜ் அதிகமாக இருக்குது. நைஸ். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீ வந்து இது வந்து ஈஸி பார்லேயோ இல்லை ஒரு பார்பல் ஸ்கல் க்ரஷராகவோ இல்லை ஒரு கேபிள் ஸ்கல் க்ரஷராகவோ ஏன் பண்ணலான்னு சொல்லி. எனக்கு இந்த டம்பிள் வந்து கொஞ்சம் உங்களோட மோஷனை வந்து அது ரொம்ப இது பண்ணாது. எப்படி சொல்கிறது, உங்களோட மோஷன் கொஞ்சம் ஃப்ரீ மோஷனாக இருக்கும். போயிட்டு டம்பிள் இப்படி போயிட்டு வர்றது வந்து ஒரு ஃப்ரீ மோஷனாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ ப்ரிஃபர் டூயிங் இட் இன் டம்பிள். எனக்கு வந்து நல்லாவே அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுறது. ஐ கேன் ரியலி ஃபீல் இட். சி, ஐம் நாட் சேயிங் தட் அது ஒஸ்ட்டு இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து டம்பிளில் நல்லாவே ஒர்க் ஆகுது. சில பேருக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். எனக்கு ஈஸி பாரில் ஒர்க் ஆகுது, டம்பிளில் ஒர்க் ஆகலைன்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஒருத்தவங்களுக்கும் இன்னும் அவங்களோட பாடி பொறுத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு வந்து டம்பிளில் ஆப்வியஸ்லி ஐ கேன் ஃபீல் தட் ஹியர். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஸ்பைடர் கர்ல்ஸ். ஓகே, ஸோ ஸ்பைடர் கர்லுக்கு நான் சூஸ் பண்ணுற வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12.5 kgs. கை நல்லா கீழே விட்டுட்டு ஹோல்ட், slowly go back. 2 3 4 5 10 11 12. Come on 13.5. Amazing. Okay, so next workout, it is going to be cable tricep extensions. 1 2 3 4 5 11 12 12 reps, 4 sets பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்க்ளைன் ஸ்கல் க்ரஷர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது லாங் ஹெட் ஆஃப் த ட்ரைசெப்ஸை டார்கெட் பண்ணோம். அண்ட் ஸ்பைடர் கர்ல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது ஷார்ட் ஹெட் ஆஃப் த பைசெப்ஸை டார்கெட் பண்ணும். ஸோ உங்களோட ட்ரைசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் எப்படி இருக்கணும்னா, ஆல் த 3 ஹெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைசெப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் ஹெட், மீடியல் ஹெட், லேட்ரல் ஹெட், இது மூணுத்தையுமே ஹிட் பண்ணுற மாதிரி 3 எக்ஸசைஸ் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் ஃபெயிலியர் புஷ் பண்ணாலே போதும், யூ கேன் ஈஸிலி சி த க்ரோத். அண்ட் அதே மாதிரி தான் பைசெப்ஸ்க்கும் ஷார்ட் ஹெட் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ், லாங் ஹெட் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ், பிரேக் ஹெட் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி 3 எக்ஸசைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா பூம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயங்கரமான மசில் க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட்டு பைசெப்ஸ்க்கு இருக்குது நேரோ கிரிப் கேபிள் கர்ல்.
2 3 4 5 10 1 2 3 4 5 16 பண்ணிட்டோமே. அப்போ 8 இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ப்ரிட்டி மச் பம்பில் தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்ஸசைஸு டிப்ஸ் மட்டும்தான். டிப்ஸ் முடிச்சுட்டு நம்மளால் இன்றைக்கி கேபை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அது ஸ்டார்ட் ஆகி பாதி தூரத்தில் போயிட்டுருக்கும். கேப் தான் புக் பண்ணி ஆகணும் தனியாக. ஸோ டிப்ஸ் வந்து நம்ம வந்து எந்த ஒரு வெயிட்டும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பாடி வெயிட்டு தூக்கிறதே பெருசு தான். ஸோ பாடி வெயிட்லேயே பண்ண போகிறோம். ஏன்னா ஃபார்ம் இன்கரெக்ட் ஆகக்கூடாது. எனக்கு ப்ராப்பர் ஃபார்மில் அட்லீஸ்ட் 12 ரெப்ஸ்க்கு மேலே ஃபெயில் பண்ணணும். ஐ வில் தேங்க் மை செல்ஃப். Two, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 13 ரெப்ஸில் ஃபெயில் ஆகிருக்கும். We are done with our workout. Now I am heading back to home. I have to get ready. நம்ம வந்து மழை வரலன்னா பைக்லேயே வந்து ஆஃபீஸ் போக போகிறோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் இந்த ஆர்ம் ஒர்க் அவுட் ரொட்டீன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணி உங்களோட ஆர்ம் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த்ரூ அவுட் வீடியோ. ஹூவர் வாட்ச்டு கம்ப்ளீட் வீடியோ நீங்கள் வேறு மாதிரி. ஸோ தட்ஸ் இட். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.